ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபார் யூ தமிழா யூடியூப் சேனல். மத்திய அரசின் கீழ் செயல்படுற நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பயாலஜிக்கல்லேருந்து வந்திருக்க நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணுற மாதிரி பல்வேறு விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. சேல்ரி பார்த்தீங்கன்னா 50,000லேருந்து 2 லட்சம் வரைக்கும் சேல்ரி தராங்க. ஒவ்வொரு போஸ்டிங்க்குமே எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜு, சேல்ரி எல்லாமே வேரி ஆகுது. ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணுற மாதிரி நிறைய போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கவர்மெண்ட்டோட பெர்மனன்ட் ஜாப் தான். இந்த மாதிரி போஸ்டிங்க்கு நிறைய பேர் அப்ளை பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு விருப்பமும் எலிஜிபிளும் இருந்தால் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நோட்டிஃபிகேஷன் பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா 7 விதமான போஸ்டிங்ஸ் இருக்குது. சயின்டிஸ்ட் கிரேடு 2, சயின்டிஸ்ட் கிரேடு 3 லெவல், ஜூனியர் சயின்டிஸ்ட், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட், ஜூனியர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர், லேபரட்டரி டெக்னீஷியன், அசிஸ்டன்ட் கிரேடு 2 லெவல் போஸ்ட். ஓவரால் 43 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட், ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர், லேபரட்டரி டெக்னீஷியன் இந்த 3 போஸ்டிங்க்கும் சேல்ரி பார்த்தீங்கன்னா 35,000லேருந்து 1,12,000 வரைக்கும் சேல்ரி தராங்க. சயின்டிஸ்ட் கிரேடு 3 போஸ்டிங்க்கு 56,000லேருந்து 1,77,000 வரைக்கும் சேல்ரி தராங்க. சயின்டிஸ்ட் கிரேடு 2 போஸ்டிங்க்கு 78,000லேருந்து 2,10,000 வரைக்கும் சேல்ரி தராங்க. ஜூனியர் சயின்டிஸ்ட் போஸ்டிங்க்கு 45,000லேருந்து 1,42,000 வரைக்கும் சேல்ரி தராங்க. அசிஸ்டன்ட் 2 லெவல் போஸ்டிங்க்கு 20,000லேருந்து 63,000 வரைக்கும் சேல்ரி சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா ஜூனியர் சயின்டிஸ்ட், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட், ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர், லேபரட்டரி டெக்னீஷியன் இந்த 4 போஸ்டிங்க்கும் 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். சயின்டிஸ்ட் கிரேடு 2 போஸ்டிங்க்கு 45 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். சயின்டிஸ்ட் கிரேடு 3 போஸ்டிங்க்கு 35 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அசிஸ்டன்ட் 2 லெவல் போஸ்டிங்க்கு 27 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். சயின்டிஸ்ட் கிரேடு 2 போஸ்டிங்க்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா MPBS ஃப்ரம் MCI ரெகக்னைஸ்டு மெடிக்கல் காலேஜில் நீங்கள் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இல்லாட்டி PG மெடிக்கல் டிகிரியில் மைக்ரோ பயாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, இம்யூனோஹிமட்டாலஜி அண்டு பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன், ஃபார்மகாலஜி, பாக்டீரியாலஜி, செராலஜி, ஹெமட்டாலஜி இந்த டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதில் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. நான் மெடிக்கலில் மாஸ்டர் டிகிரி இன் மைக்ரோபயாலஜி, கிளினிக்கல் மைக்ரோபயாலஜி, பயோடெக்னாலஜி, பயோ இன்ஃபர்மேட்டிக், பயோகெமிஸ்ட்ரி, பாக்டீரியாலஜி, ஃபிசியாலஜி, ஃபார்மகாலஜி, செராலஜி, மாலிகுலர் பயாலஜி இது முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். வித் 60% மேலே மார்க் எடுத்துருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபீல்டில் 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. இதே நீங்கள் மெடிக்கல் ஃபீல்டில் PhD முடிச்சிருந்தீங்கன்னா 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. சயின்டிஸ்ட் கிரேடு 3 வெட்டினரியன் போஸ்டிங்க்கு MVSc டிகிரி வெட்டினரி மெடிசன், வெட்டினரி பப்ளிக் ஹெல்த், வெட்டினரி மைக்ரோபயாலஜி, வெட்டினரி பாத்தாலஜி, வெட்டினரி எபிட்டோமாலஜி இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதில் 2 இயர்ஸ் இந்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. மாஸ்டர் டிகிரி இன் வெட்டினரி சயின்ஸ் அண்ட் டிப்ளமோ இன் ஜெனட்டிக் இந்த முடித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். ஜூனியர் சயின்டிஸ்ட் போஸ்டிங்க்கு மாஸ்டர் டிகிரி இன் மைக்ரோபயாலஜி, கிளினிக்கல் மைக்ரோபயாலஜி, பயோடெக்னாலஜி, பயோ இன்ஃபர்மேட்டிக், பயோகெமிஸ்ட்ரி, பாக்டீரியாலஜி, ஃபார்மகாலஜி, சீராலஜி, மாலிகுலர் பயாலஜி, ஃபிசியாலஜி இது முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஃபீல்டில் 1 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் போஸ்டிங்க்கு கிராஜுவேட் இன் ஆர்ட்ஸு, காமர்ஸு, சயின்ஸு வித் 50% மேலே மார்க் எடுத்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அட்மினிஸ்ட்ரேஷன், ஸ்டோரு, அக்கௌண்ட்டு இந்த ஃபீல்டில் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. டிப்ளமோவில் கம்ப்யூட்டர் ஐடி முடித்தவங்களும் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர். இவங்க மாஸ்டர் டிகிரி ஹிந்தி வித் இங்கிலீஷ் அல்லது இங்கிலீஷ் வித் ஹிந்தி மாஸ்டர் டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது டிப்ளமோவில் டிரான்ஸ்லேஷன் ஃப்ரம் ஹிந்தி டு இங்கிலீஷ் இந்த டிகிரி முடித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். அவங்களுக்கு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க இந்த டிரான்ஸ்லேஷன் ஃபீல்டில். லேபரட்டரி டெக்னீஷியன் போஸ்டிங் பேச்சுலர் டிகிரியில் நீங்கள் பயாலஜி, மைக்ரோபயாலஜி, பயோடெக்னாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, மாலிகுலர் பயாலஜி இந்த டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம்.
டிப்ளமோவில் வந்து மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜி முடித்தவங்களும் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது பேச்சுலர் டிகிரியில் வந்து மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜி வந்து முடிச்சிருக்கணும். 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த ஃபீல்டில் கேட்டிருக்காங்க. அசிஸ்டன்ட் 2 லெவல் போஸ்டிங்க்கு வந்து 12th 50% மார்க்கு வித் டிகிரியில் வந்து ஆர்ட்ஸு, காமர்ஸு, சயின்ஸு சப்ஜெக்ட் எடுத்து படித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தோன்னா ஜூனியர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர் இந்த போஸ்டிங்க்கு மட்டும் பேப்பர் 1 பேப்பர் 2 2 எக்ஸாம் நடக்கும். இது வந்து ஓப்பன் டைப் எக்ஸாமினேஷனாக டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் இருக்கும். பேப்பர் 1ல் குவாலிஃபை ஆனவங்களோட பேப்பர் தான் பேப்பர் 2 வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. மற்ற போஸ்டிங்க்கு எல்லாத்துக்குமே வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் நடக்கும். நெகட்டிவ் மார்க்கும் இருக்குது. இது வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினாக இருக்கும். மினிமம் குவாலிஃபையிங் மார்க்கு வந்து 60% கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட் பார்த்திங்கன்னா 9/3/2026. லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா ஏப்ரல் 8 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு விருப்பமும் எலிஜிபிளும் இருந்தால் அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். தேங்க்யூ.